வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவராக சி.வி.கே. சிவஞானம், அரசியல் குழு தலைவராக மாவை சேனாதிராசா. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி. சிவமோகன் தமிழரசுக் கட்சியிலிருந்து இடைநிறுத்தம். தமிழரசுக் கட்சியின் ஊடக பேச்சாளராக தொடர்ந்து எம்.ஏ. சுமந்திரன் செயற்படுவார். பதில் தலைவர் சி.வி.கே. சிவஞானம் தெரிவிப்பு. அரசு அதிகாரிகளுக்கு அடுத்த ஆண்டுக்கான விசேட முற்பணத்தை வழங்க அரசாங்கம் தீர்மானம். இளைஞர் யுவதிகளுக்கு தொழில்நுட்ப திறன்களை பெற்றுக் கொடுப்பதற்கு கொள்கை பிரகடனத்தின் ஊடாக திட்டங்கள், பிரதமர் தெரிவிப்பு. முன்னாள் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் உடல் அரசு மரியாதையுடன் தகனம். தொடர்வது முதன்மை செய்தி. தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் வவுனியாவில் இன்று இடம்பெற்றது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் வவுனியா 2ஆம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள விருந்தினர் விடுதியில் இன்று காலை 10 மணிக்கு ஆரம்பமாகி இடம்பெற்றது. கூட்டத்தில் கட்சியின் பதில் செயலாளர் ப. சத்தியலிங்கம், நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், ராசமாணிக்கம் சாணக்கியன், துரைராசா ரவிகரன், ஞானமுத்து ஸ்ரீநேசன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம்.ஏ. சுமந்திரன், சி. யோகேஸ்வரன், சி. சிவமோகன், சாந்தி ஸ்ரீ ஸ்கந்தராஜா, த. கலையரசன், சார்ல்ஸ் நிர்மலநாதன் உட்பட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கடந்த மத்திய குழு கூட்டத்தில் கட்சியின் தலைமை தொடர்பான விவாதங்கள் இடம்பெற்று குழப்ப நிலை ஏற்பட்டிருந்தது. அந்த வகையில் கட்சியின் தலைவரான மாவை சேனாதிராஜாவின் ராஜினாமா தொடர்பாக விவாதங்கள் இடம்பெற்ற நிலையில் குறித்த கூட்டத்திலிருந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி. சிவமோகன் வெளிநடப்பு செய்தார். தலைவரை நீக்கும் அதிகாரம் இந்த மத்திய குழுவிலே எவருக்குமே இல்லை. அதை நான் நேரடியா பதிவு செய்துட்டு இன்றைக்கு வெளிநடப்பு செய்துள்ளேன். எனவே என்னுடைய நோக்கம் இந்த கட்சியை சீராக்குவதுதான். வழக்குகளை பின்வாங்குவதாக சுமந்திரன் வாக்குறுதி வழங்கி இருக்கிறார். அவரால் சாட்டப்பட்டவர்களான் வழக்கு போட்டார்கள் என்பதுக்கு இது ஒரு சாட்சி. எனவே அவர் அந்த ஆக்களை பின்வாங்கி, அந்த வழக்குகளை பின்வாங்கினா நானும் வழக்குகளை பின்வாங்கி பொதுச்சபைக்கு போறதுக்கு தயாராகத்தான் இருக்கிறேன். தலைவரை தலைவர் பதவியிலிருந்து நீக்க முடியாது. நாங்கள் கேட்டுக்கொண்டது தலைவராக இருக்கட்டும், பதில் தலைவர் கூட்டங்களை நடத்தட்டும் என்று. ஆனால் அவர்கள் அது ட்வீட் பண்ணப்பட்ட செய்தியை வெளியில விடுகிறார்கள் நினைக்கின்றேன். அது செய்தி அல்ல. தலைவராக இருப்பார், பதில் தலைவர் அந்த கடமைகளை ஆற்றலாம். இது என்னுடைய நிலைப்பாடாக. தொடர்ச்சியாக பலர் வாக்குவாதம் செய்தார்கள். கடைசியாக ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் சிலர் செயல்பட்டிருக்கிறார்கள். நான் ஒரு தனி மனுஷனாக அந்த நியாயமற்ற செயல்பாட்டுக்கு பின் செல்ல முடியாது. எப்பொழுது சுமந்திரன் அந்த வழக்குகளில் இருந்து பின்வாங்குகிறாரோ அந்த செகண்ட் நானும் என்னுடைய வழக்கிலிருந்து. இன்றைய கூட்டத்தில் கட்சியின் பதில் தலைவராக சி.வி.கே. சிவஞானம் செயற்படுவார் எனவும், அரசியல் குழுவின் தலைவராக மாவை சேனாதிராஜா செயற்படுவார் எனவும் தீர்மானிக்கப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். அடுத்த மாநாடு கூடுகின்ற வரைக்கும் இருக்கின்ற இடைக்காலத்தில் பதில் தலைவராக சி.வி.கே. சிவஞானம் அவர்கள் கடமையாற்றுவார் என்றும், அதேவேளை தலைவர் மாவை சேனாதிராஜா அவர்கள் அரசியல் குழு தலைவராக செயல்படுவார் என்றும் சொல்லப்பட்டது. அது மட்டுமல்லாமல் ஒரு பெருந்தலைவராக அவர் இருப்பார் என்றும் சொல்லப்பட்டது. ஆனால் அரசியல் யாப்புக்கு அப்பாற்பட்ட பதவிகளில் இருப்பதில் அர்த்தமில்லை என்ற கருத்தும் பிரஸ்தாபிக்கப்பட்டது. எனவே இன்றைய நிலையில் எடுக்கப்பட்ட முடிவின்படி இடைக்காலத்தில், அடுத்த மாநாடு கூடுகின்ற இடைக்காலத்தில் பதில் தலைவராக சிரேஷ்ட உதவி தலைவராக இருக்கின்ற சி.வி.கே. சிவஞானம் அவர்கள் பணியாற்றுவார் என்றும், அரசியல் குழுவின் தலைவராக மாவை சேனாதிராஜா அவர்கள் பணியாற்றுவார் என்ற கருத்தில் இணக்கப்பாடு வாத பிரதிவாதங்களின் மத்தியில் ஏற்பட்டது. அந்த தகவல் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை என்று நினைக்கின்றேன். ஆனால் யாராவது தொலைபேசி மூலமாக சொல்லியிருக்க முடியும். பதினெட்டு உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு ஒரு ஆவணம் சபைக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. அதிலே திரு சேனாதிராஜா அவர்கள் கட்சியின் நன்மை கருதி தன்னுடைய நட்பெயருக்கும் களங்கம் இல்லாமல் தன்னுடைய ராஜினாமாவை உறுதிப்படுத்த வேண்டும் என்று 18 உறுப்பினர்கள் கேட்டிருந்தார்கள். மேலும் சிலரும் அந்த கருத்தை சொல்லியிருந்தார்கள். அதுக்கு எதிரான கருத்துக்களும் வந்திருந்தன. ஆனால் இறுதியிலே கட்சி சமனதாக ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறது. திரு மாவை சேனாதிராஜா தொடர்ந்து கட்சியினுடைய அரசியல் குழு தலைவராக
செயற்படுவார். தலைமை பதவி எஞ்சிய காலத்துக்கு, எங்களுடைய யாப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது, தலைவர் ராஜினாமா செய்தால் எஞ்சிய காலத்துக்கு இன்னொருவர் நியமிக்கப்பட வேண்டும் என்று. எஞ்சிய காலத்துக்கு பதில் தலைவராக கட்சியினுடைய சிரேஷ்ட உபதலைவர் திரு CVK சிவஞானம் செயற்படுவார் என்று ஏகமனதாக இறுதியிலே வாக்கெடுப்பு இல்லாமல் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி சிவமோகன் தமிழரசு கட்சியிலிருந்து இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி சிவமோகனை கட்சியிலிருந்து இடைநிறுத்த கட்சியின் மத்திய குழுவில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார். சில செய்திகளை நான் பார்த்தேன். திரு மாவை சேனாதிராஜா கட்சியினுடைய பெருந்தலைவராக நியமிக்கப்பட்டார் என்று செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. நான் பிரேரித்த பிரேரணை தான் கட்சியிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதைத்தான் தீர்மானமாக நாங்கள் நிறைவேற்றினோம். என்னுடைய பிரேரணையிலே நான் அப்படியாகத்தான் பிரேரித்திருந்தேன். பெருந்தலைவராக திரு சம்பந்தன் அவர்களை அரசியல் குழு தலைவராக நாங்கள் நியமித்த போது அவரை பெருந்தலைவர் என்றும் அழைத்தோம். அப்படியாக திரு சேனாதிராஜாவை நாங்கள் அழைப்போம் என்று நான் பிரேரித்திருந்தேன். திரு கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் சுட்டிக்காட்டினார், யாப்பிலே அப்படியான ஒரு பதவி இல்லை, ஆகையினாலே நாங்கள் யாப்பின் படியாக போக வேண்டும் என்று அவர் சொல்லி ஒரு திருத்தத்தை கொண்டு வந்த காரணத்தினாலே பெருந்தலைவர் என்ற சொற்பதத்தை நாங்கள் உபயோகிக்கவில்லை. அரசியல் குழு தலைவராக அவர் தொடர்வார். ஆனால் கட்சி தலைமை பதவியை பொறுத்தவரையிலே யாப்பின் அடிப்படையிலே இந்திய காலத்துக்கு கௌரவ CVK சிவஞானம் வடக்கு மாகாண அவைத்தலைவர் அவர்கள் பதில் தலைவராக கடமையாற்றுவார் என்பது ஏகமனதாக எடுக்கப்பட்ட தீர்மானம். மதிய இடைவெளிக்கு பிறகு கட்சி கூட்டம் திரும்ப கூடிய போது திரு சிவமோகன் அவர்கள் தான் வெளிநடப்பு செய்வதாக அறிவித்து வெளியேறினார். ஒரு ஊடக சந்திப்பையும் நான் அதற்கு பிறகு அவர் செய்ததை அவதானித்தேன். தீர்மானத்துக்கு தான் இணங்கவில்லை என்றாற் போல் ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறார். ஆனால் அந்த தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றின போது திரு சிவமோகனும் கூட்டத்திலே பங்கு பெற்றிருந்தார். அவர் அந்த வேளையிலே எதிர்ப்பெருவும் தெரிவிக்கவில்லை. இது ஏகமனதான தீர்மானம் என்றும் நாங்கள் அறிவித்திருந்தோம். இதேவேளை தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளராக தொடர்ந்து MA சுமந்திரன் செயற்படுவார் என கட்சியின் பதில் தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ள வடக்கு மாகாண சபை அவைத்தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற குழு அதனுடைய பேச்சாளராக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஸ்ரீநேசன் அவர்களை தெரிவு செய்திருக்கிறது. அவர் பாராளுமன்ற சம்பந்தமான விடயங்களை அவர் கையாள்வார். மற்றும்படி கட்சியினுடைய பேச்சாளராக ஏற்கனவே திரு MA சுமந்திரன் அவர்கள் இருக்கிறார். அவர் தொடர்ந்தும் கட்சியினுடைய பேச்சாளராக தொடர்வார் என்று இன்றைக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அரசு அதிகாரிகளுக்கு அடுத்த ஆண்டுக்காக விசேட முற்பணத்தை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அரசு அதிகாரிகளுக்கு அடுத்த ஆண்டுக்காக 4000 ரூபாவிற்கு மிகாத விசேட முற்பணத்தை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் அலோக பண்டார தெரிவித்துள்ளார். எதிர்கால வேதனத்தில் கழிக்கப்படும் வகையில் இந்த முற்பணத் தொகை வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இதன்படி இந்த முற்பணம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்குள் செலுத்தப்பட உள்ளது. இது தொடர்பான நடவடிக்கைகள் அமைச்சின் செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களால் மேற்கொள்ளப்படும் எனவும் பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் அலோக பண்டார தெரிவித்துள்ளார். இளைஞர் யுவதிகளுக்கு தொழில்நுட்ப திறன்களை பெற்றுக் கொடுப்பதற்கு கொள்கை பிரகடனத்தின் ஊடாக திட்டங்களை வகுத்துள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அரசின் அபிவிருத்தி கண்ணோட்டத்திற்கு அமைய தேசிய மற்றும் உலகளாவிய தொழில் சந்தை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தயாராக உள்ள பயிற்சி பெற்ற தொழில் படையணியை கட்டியெழுப்புவதே நாட்டிற்கு தேவையானதென பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பண்டார்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்ற இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையின் டிப்ளோமா பாடநெறியை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாடும் தேசமும் சமூகமும் முன்னேறுவதற்கு பல்வேறு திறன்களை கொண்ட நபர்கள் அவசியமாகும். நாட்டின் கல்வி முறையின் ஊடாக எவரும் பின்னடைவை சந்திக்காது முன்னோக்கி செல்ல வேண்டும் என்பதே அரசின் இலக்காகும். எமது இளையோர் பூரண வேலைவாய்ப்பிற்கு நேரடியாக பொருந்தக்கூடிய நபர்களாக மாற்றியமைக்கப்பட வேண்டும். அதேபோல் தொழில் முனைவோர் திறன் கொண்ட தொழிற்படையணியாக இருக்க வேண்டும்.
இதன் மூலம் தொழிற்சந்தைக்கும் இளையோர் சமூகத்திற்கும் இடையே காணப்படும் திறன் பரஸ்பரத்தை குறைக்க முடியும். தொழிற்கல்வி, கைத்தொழில் கல்வி அல்லது தொழிற்சந்தைக்கு நேரடியாக தொடர்புபடும் பயிற்சி சந்தர்ப்பங்களை அதிகளவானோர் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் பாடசாலையில் இருந்து 3ஆம் நிலை மட்டம் வரை இளைஞர் யுவதிகளுக்கு தொழில்நுட்ப கல்வி மற்றும் தொழிற்திறன்களை பெற்றுக் கொடுப்பதற்கு எமது கொள்கை பிரகடனத்தின் ஊடாக நாம் திட்டங்களை வகுத்துள்ளோம். அனைத்து தொழிற்துறையும் மதிப்பிற்குரியது. தாம் விரும்பும் எந்த ஒரு தொழிற்துறையிலும் பிரவேசிக்கும் அனைவருக்கும் சமூகத்தில் முக்கியமான மற்றும் மதிப்பிற்குரிய உறுப்பினர் என்ற உணர்வை கொண்டிருப்பதில் உறுதி இருக்க வேண்டும். தெரிவு செய்யப்பட்ட தொழிற்துறையில் அவர்கள் முன்னேற முடியும் என்ற நம்பிக்கையை உருவாக்குவதும் அவசியமானது. System leaves no one behind. That every child who enters our system, whether it is at early childhood education or at grade 1, will be nurtured. சிவாலயங்களின் வழித்தடம் என்ற சிறப்பு நூல் வெளியீட்டு நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. வடக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தின் ஏற்பாட்டில் சிவாலயங்களின் வழித்தடம் என்ற சிறப்பு நூல் வெளியீடும் சுற்றுலாத்துறையின் சிறப்பம்சங்களை வெளிப்படுத்தும் காணொளியும் வெளியிட்டு வைக்கப்பட்டது. யாழ் கைதடியில் உள்ள வடக்கு மாகாண பிரதம செயலக கேட்போர் கூடத்தில் இந்த நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இதன்போது சிவாலயங்களின் வழித்தடம் நூலை வடக்கு மாகாண சுற்றுலா பணியக தலைவர் பத்திநாதன் வெளியிட்டு வைக்க வடக்கு மாகாண ஆளுநர் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டார். சுற்றுலாத்துறையின் சிறப்பம்சங்களை வெளிப்படுத்தும் காணொளியை விருந்தினர்கள் இணைந்து வெளியிட்டு வைத்தனர். இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன், யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதர் ஸ்ரீ சாய் முரளி, வடமாகாண பிரதம செயலாளர் இளங்கோவன், யாழ்ப்பாண மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மா. பிரதீபன், மன்னார் மாவட்ட செயலாளர் கனகேஸ்வரன், துறைசார் அதிகாரிகள், ஆலய அறங்காவலர்கள், விடுதிகளின் உரிமையாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் ஏனையின் வீதியில் எழுதுமட்டுவாளுக்கும் முகமாலைக்கும் இடைப்பட்ட பகுதியில் காணப்பட்ட பாரிய பள்ளங்கள் செப்பனிடப்பட்டன. யாழ்ப்பாணம் ஏனையின் வீதியில் எழுதுமட்டுவாளுக்கும் முகமாலைக்கும் இடைப்பட்ட பகுதியில் நீண்ட நாட்களாக செப்பனிடப்படாது காணப்பட்ட பாரிய பள்ளங்கள் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினரால் செப்பனிடப்பட்டுள்ளன. ஏனையின் வீதியில் எழுதுமட்டுவாளுக்கும் முகமாலைக்கும் இடைப்பட்ட பகுதியில் காணப்பட்ட பாரிய பள்ளங்களால் வாகன சாரதிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியிருந்தனர். குறித்த விடயம் தொடர்பாக நேற்று முன்தினம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இதனையடுத்து குறித்த பள்ளங்கள் நிரப்பப்பட்டு செப்பனிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி இன்று வவுனியாவில் கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றது. போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி வவுனியாவில் இன்று கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றது. வவுனியா தபால் நிலையம் முன்பாக போராட்டம் இடம்பெற்றது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் இடம்பெற்றது. இதில் இந்து, கத்தோலிக்க, இஸ்லாம் மத தலைவர்கள், சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு கையெழுத்திட்டனர். நீண்ட காலமாக சிறைகளிலே தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளையும் மற்றும் புனர்வாழ்வு அளித்து விடுதலை செய்யப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்டும் நீதிமன்றங்களின் நடவடிக்கைகளின் பின்னர் விடுதலை செய்யப்பட்டும் மீளவும் மீளுருவாக்கம் என்கின்ற பெயரிலே கைது செய்யப்பட்டு சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற போராளிகளையும் விடுதலை செய்ய கோரி வடக்கு கிழக்கு தழுவிய மாகாணம் ரீதியிலே எங்களுடைய கையெழுப்பு சேகரிப்பு போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். இன்றைய தினமும் நாளைய தினமும் வவுனியா மாவட்டத்திலும், நாளை மறுதினமும் அதற்கு அடுத்த நாளும் மன்னார் மாவட்டத்திலும் தொடர்ச்சியாக, அதனைத் தொடர்ந்து கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் என அனைத்து மாவட்டங்களிலும் வடமாகாணங்கள் நிறைவு செய்து கிழக்கு மாகாணத்திலும் எங்களுடைய இந்த கையெழுத்து சேகரிப்பு போராட்டத்தினை நிறைவு செய்து இந்த கையெழுத்தினை இலங்கையினுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்களிடம் நேரடியாக கையளித்து இந்த சிறைகளில் வாடுகின்ற அரசியல் கைதிகளும் மற்றும் மீளுருவாக்கம் என்ற போர்வையில் பயங்கரவாத தடுப்புகள் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்ற போராளிகளையும் உடனடியாக விடுதலை செய்யுமாறு இந்த மனுவினை ஜனாதிபதியிடம் கையளிக்கின்றோம். இந்த கையெழுத்து சேகரிப்பு போராட்டத்துக்கு மத குருமார்கள், அரசியல் பிரமுகர்கள், பல்கலைக்கழக சமூகத்தினர், வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் மற்றும் எங்களுடைய தமிழ் பேசும் உறவுகள் அனைவரும் இந்த அரசியல் கைதியுடைய விடுதலைக்கு இந்த கையெழுத்திட்டு அவர்களுடைய விடுதலைக்கு வலிச்சேர்க்குமாறு உங்களிடம் அன்புரிமையோடு வேண்டி நிற்கின்றோம். நன்றி. இனத்துக்காக உழைத்தவரை இன்னலின்றி வாழ வைப்போம். தயவுசெய்து இதுக்கு எங்களோட உலகம் மக்கள் எல்லாரும் சேர்ந்து எங்கள்ட பயங்கரவாத பட்டியல் எங்கள் மீது உள்ள தடையை எடுக்க வேண்டும் என்று மிகவும் அன்பா வேண்டி, எதிர்காலத்திலே இந்த தமிழர்கள் அவர்கள் மட்டுமில்லாது இலங்கை திருநாட்டிலே வாழுகின்ற அனைத்து மக்களும் தங்களுடைய இன, மத, மொழி பேரங்களுக்கு அப்பாலே
சுய நிர்ணய தங்களுடைய இலங்கை திருநாடு என்கின்ற கோட்பாட்டோடு வாழுவதற்கு அரசாங்கம் வழிசமைக்க வேண்டும். அதற்கு உரியவர்கள் எல்லாம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனையும் பிரார்த்தனை பண்ணி அரசாங்கத்திடம் தமிழ் மக்கள் சார்பாக அழகான ஒரு வேண்டுதல்களையும் விடுவிக்கின்றோம். 3-2 பெரும்பான்மையோடு இருக்கிற அரசாங்கம் இந்த நாட்டினுடைய அரசியல் யாப்பை மாற்றி எல்லா மக்களும் சமாதானத்தோடு வாழ்கின்ற நல்ல சூழலை உருவாக்க வேண்டும். இல்லாவிட்டால் இறைவன் தந்த இந்த நல்ல காலத்தை பயன்படுத்தாவிட்டால் இறைவனுடைய தீர்ப்புக்குட்பட்டவர்களாக இந்த தேசம் மாற்றமடையும். அதனை ஏற்றுக்கொண்டு உயர் மத பீடங்களில் உள்ளவர்களும் அரசியல் உயர் பீடங்களில் உள்ளவர்களும் சரியாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று இந்த நாளிலே தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். சகல இன மக்களும் சாந்தியும் சமாதானமும் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த சலாத்தினுடைய செய்தி வெளிப்படுத்துகின்றது. ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வை தேடுவதற்காக வேண்டி இந்த அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் என்றும் எந்த விதமான பிரச்சனையோ துன்பங்களோ வராத முறையில் சகலர்களுக்கும் ஒரு ஈடேற்றமான வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று இந்த நாளில் கூறி இறைவனிடம் பிரார்த்திக்கின்றேன். செய்திகள் தொடர்கின்றன. நாட்டில் உள்ள அரசு வைத்தியசாலைகளில் கதிரியக்க தொழில்நுட்பவியலாளர்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள அரசு வைத்தியசாலைகளில் உள்ள கதிரியக்க தொழில்நுட்பவியலாளர்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக அரசு கதிரியக்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக வைத்தியசாலைகளில் பாரிய பிரச்சினைகள் உருவாகியுள்ளதாக சங்கத்தின் தலைவர் சானக தர்ம விக்ரம தெரிவித்துள்ளார். தற்போது வைத்தியசாலைகளில் MRI பரிசோதனை உள்ளிட்ட பல பரிசோதனைகளை மேற்கொள்ளும் கதிரியக்க தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு பாரிய வெற்றிடம் நிலவுகின்றது. இது வெறுமனே கடந்த சில நாட்களில் ஏற்பட்ட பிரச்சினை அல்ல. இந்த விடயம் தொடர்பில் ஏலவே சுகாதார அமைச்சின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியில் புதிய பணியாளர்களை இணைத்துக் கொள்ளாதிருக்க மேற்கொள்ளப்பட்ட தீர்மானமும் இதில் தாக்கம் செலுத்தியுள்ளதாக கதிரியக்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் சானக தர்ம விக்ரம தெரிவித்துள்ளார். அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்களது சொத்து பொறுப்பு அறிக்கைகளை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் தங்களது சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கைகளை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹணதீர இதனை தெரிவித்துள்ளார். புதிய ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 82A பிரிவின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்று 3 மாதங்களுக்குள் தங்களது சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தேர்தலில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களும் தங்களது கல்வித் தகமைகளை கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டும் என்ற வகையில் சட்டம் இயற்ற வேண்டும் என சில தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் கூறுகின்றன. இதேவேளை இவ்வாறு இயற்றப்படும் சட்டத்தில் ஒவ்வொரு வேட்பாளரும் தமது சுய விபரத்தை தேர்தல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கக்கூடிய வகையிலான சரத்தும் உள்ளடக்கப்பட வேண்டும் என பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹண ஹெட்டி ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். கருவா ஏற்றுமதி மூலம் இலங்கையின் வருடாந்த வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. கருவா ஏற்றுமதி மூலம் இலங்கையின் வருடாந்த வருமானத்தை 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரிப்பதற்கும் தற்போதைய வருமானமான 250 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இரட்டிப்பாக்குவதற்கும் கருவா அபிவிருத்தி திணைக்களம் திட்டமிட்டுள்ளது. இலங்கை வருடாந்தம் தோராயமாக 25,000 மெட்ரிக் டன் கருவா உற்பத்தி செய்யப்படுவதாகவும் சுமார் 19,000 மெட்ரிக் டன்களை ஏற்றுமதி செய்வதாகவும் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஜனகலிந்தர குறிப்பிட்டுள்ளார். கருவா தேசத்திற்கான ஒரு முக்கிய ஏற்றுமதி பயிராக உள்ளது. இது பாரம்பரியமாக காலி, மாத்தறை மற்றும் மம்பாந்தோட்டை போன்ற பகுதிகளில் பயிரிடப்படுகின்றது. புதிய இலக்குகளை பூர்த்தி செய்வதற்காக குருநாகல், புத்தளம் மற்றும் மகாபலி வலயங்களுக்கு இலவங்கப்பட்டை சாகுபடியை பிரதிப்படுத்த திணைக்களம் திட்டப்பட்டுள்ளது. இந்த முயற்சியின் உற்பத்தியை அதிகரிப்பதையும் சாகுபடியின் புவியியல் தளத்தை பல்வகைப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்று திணைக்களத்தின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த முயற்சியில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக சீனாவுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. இது ஜனவரி 2025 கருவா ஏற்றுமதியை தொடங்க வழிவகுத்துள்ளது. கூடுதலாக திணைக்களம் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பிற சர்வதேச சந்தைகளில் அதன் இருப்பை வலுப்படுத்த திட்டமிட்டுள்ளது. இலங்கையின் பெரும்பாலான கருவா தற்போது மூலப்பொருளாக ஏற்றுமதி செய்யப்படுகின்ற அதேவேளை அந்நிய செலாவணி வருவாயை அதிகரிப்பதற்காக பெறுமதி கூட்டப்பட்ட பொருட்களின் உற்பத்தியை திணைக்களம் வலியுறுத்துகின்றது. இந்த மாற்றத்தை ஊக்குவிக்கும் வகையில் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான லவங்கப்பட்டை தொழில் முனைவோருக்கு வளங்கள் மற்றும் ஊக்குவிப்புகளுடன் ஆதரவளிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் பிரதிநிதிகளை சந்தித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா
யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாச பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். யாழ்ப்பாணம் கடற்தொழிலாளர் சம்மேளன அலுவலகத்தில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள், தேவைப்பாடுகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. இக்கலந்துரையாடலில் யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசங்களின் சம்மேளன தலைவர் அந்தோணி பிள்ளை மரியதாஸ் உள்ளிட்ட சம்மேளன பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு கல்லடி பழைய பாலத்தில் பெண் தலைமை குடும்பங்களால் முன்னெடுக்கப்படும் சுயதொழில் விற்பனை நிலைய கூடாரங்கள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு கல்லடி பழைய பாலத்திற்கு அருகே பெண் தலைமை குடும்ப பெண்களால் முன்னெடுக்கப்பட்டு வரும் சுயதொழில் விற்பனை கூடங்கள் இனம் தெரியாத நபர்களால் நேற்றிரவு தீ வைத்து சேதப்படுத்தப்பட்டுள்ளது. நஞ்சற்ற உணவு வகைகளை விற்பனை செய்யும் ஒரு சந்தையாக காணப்படும் இவ்விற்பனை கூடங்களில் சுமார் 12 வருடங்களாக 30 பெண் தலைமை தாங்கும் குடும்பங்களை சேர்ந்த பெண்கள் தமது வாழ்வாதாரத்திற்காக நாளாந்தம் மரக்கறி, அரிசி, அரிசிமா, தேன், நெய், கருவாடு போன்ற உள்ளூர் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்து தமது வாழ்வாதாரத்தை ஈட்டி வந்த நிலையில் இந்நாசகார செயல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாசகார செயலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் மனநலம் பாதிக்கப்பட்ட நபராக சொல்லப்படும் நபர் ஒருவரை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் விசாரணைக்காக அழைத்துச் சென்றுள்ளனர். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா விசேட கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா இன்று விசேட கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டு வைத்தியசாலையில் நிலவும் குறைபாடுகள் தொடர்பில் கேட்டறிந்தார். போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் கலாரஞ்சினி கணேசலிங்கம், பிரதி பணிப்பாளர் மைதிலி பாத்லட் உட்பட வைத்திய அதிகாரிகள், நிர்வாக உத்தியோகத்தர்களுடனும் பிரதியமைச்சர் கலந்துரையாடினார். வைத்தியசாலையின் தேவைப்பாடுகள் மற்றும் குறைபாடுகள் தொடர்பிலும் பிரதியமைச்சர் கேட்டறிந்து கொண்டதுடன் வைத்தியசாலை கட்டட தொகுதியையும் பார்வையிட்டார். பிரதியமைச்சரின் விஜயத்தில் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு, கிழக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் ராஜசேகரம், தேசிய மக்கள் சக்தியின் வங்கி மற்றும் நிதித்துறை மன்றத்தின் தேசிய செயற்பாட்டு குழு உறுப்பினர் திலீப்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஒரு மாவட்ட ஒரு போதனா வைத்தியசாலை என்ற ரீதியில் வைத்தியசாலையில் குறைபாடுகள் இருக்குது, இல்லாமல் இல்லை. இப்போ எங்களோட வைத்தியசாலை பணிப்பாளர் கூட வந்து இந்த குறைபாடுகளை எங்களை சுட்டி காட்டியிருந்தோம். அவை இந்த குறைபாடுகளை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டிய தேவைகள் எங்களுக்கு இருக்குது. குறிப்பாக நாங்கள் நம்புகிறோம், ஒரு நாட்டின் தேசிய ரீதியான சுகாதாரத்துறை உயரிய மட்டத்தில் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இந்த அடிப்படையிலே நாங்கள் நம்புகின்றோம், மட்டக்களப்பு இந்த போதனா வைத்தியசாலையை பொறுத்தவரையிலே பல்வேறு தரப்பட்ட அபிவிருத்திகள் இங்கே வந்திருந்தாலும் இன்னும் நிவர்த்தி செய்யப்பட வேண்டிய பல்வேறு தரப்பட்ட குறைபாடுகள் இருக்கின்றன. ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக, குறிப்பாக இங்குள்ள கட்டடங்கள் தொடர்பான குறைபாடுகள் இருக்கின்றது, பௌதிக ரீதியான குறைபாடுகள் இருக்கின்றது, ஆளணி பற்றாக்குறை இருக்கின்றது, இவ்வாறு பல்வேறு தரப்பட்ட குறைபாடுகள் இருக்கின்றன. ஆகவே ஒரு அரசாங்கம் என்ற ரீதியிலே நாங்கள் இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்து இந்த வைத்தியசாலையினை மிகவும் ஒரு உன்னதமான வைத்தியசாலையாக இன்னும் உயர்த்துவது தொடர்பாக நாங்கள் மிகவும் ஒரு கவனத்தில் நாங்கள் கொண்டிருக்கின்றோம். ஒரு முற்போக்கு ரீதியான ஆட்சி இடம்பெற்று வருகின்றது. குறிப்பாக ஊழல் இல்லாத, மோசடி இல்லாத, வீண் விரயம் இல்லாத ஒரு நல்ல அரசியல் கலாச்சாரத்தை கொண்ட, நல்ல பொருளாதார கொள்கையை கொண்ட, இனவாதம் இல்லாத ஒரு அரசாங்கத்தினை நாங்கள் முன்னெடுத்து நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். சர்வதேச ரீதியாக எங்களுக்கு பல்வேறு தரப்பட்ட உதவிகள் எம்மை தேடி வந்த வண்ணம் இருக்கின்றன. எமது சர்வதேச தொடர்புகளை நாங்கள் மிகவும் உயரிய வகையிலே நாங்கள் வலுவூட்டி வந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த அடிப்படையில் நாங்கள் நம்புகின்றோம், எதிர்வரும் காலங்களில் இந்த வள பங்கீடுகள் தொடர்பாக எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் சரியான வகையிலே அரசாங்கம் செயற்படும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். தேசிய ரீதியாகவும் இருக்கலாம், மாவட்ட ரீதியாகவும் இருக்கலாம், மாகாண ரீதியாகவும் இருக்கலாம், பல்வேறு தரப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் யாரையும் அரசியல் ரீதியாக பழிவாங்கும் நோக்கத்துடன் நாங்கள் விசாரணைகளை ஆரம்பிக்கவில்லை. நிச்சயமாக ஊழல்வாதிகளுக்கு தண்டனைகளை பெற்றுக் கொடுத்து உண்மையிலே நாங்கள் மீளப்பெற முடியுமான சொத்துக்களை மீளப்பெற்று மக்களுக்கான சிறந்த ஒரு சேவையை வழங்குவதற்காகத்தான் நாங்கள் திட்டமிட்டிருக்கோம். திருகோணமலை மூதூர் பிரதேசத்திலிருந்து இம்முறை பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட மூவினங்களையும் சேர்ந்த 200 மாணவ மாணவிகள் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். திருகோணமலை மூதூர் பிரதேசத்திலிருந்து இம்முறை பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட மூவினங்களையும் சேர்ந்த 200 மாணவ மாணவிகள் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். குறித்த நிகழ்வு மூதூர் கலாசார மண்டபத்தில் இன்று மாலை இடம்பெற்றது. மூதூர் அனர்த்த சமூக சேவைகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவரும் மூதூர் திடீர் மரண விசாரணை அதிகாரியுமான ஜூசுப் லாஃபியர் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. மாணவர்கள் பேண்ட் வாத்தியங்களோடு மூதூர் பிரதான வீதியூடாக பேரணியாக விழா மண்டபத்திற்கு அழைத்து வரப்பட்டு நிகழ்வுகள் ஆரம்பமாகின. மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன.
நிகழ்வில் முதன்மை அதிதியாக திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் சாமிந்த ஹெட்டியாராச்சி கலந்து கொண்டார். கிண்ணியா பிரதேச செயலாளர், மூதூர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, முன்னாள் மூதூர் பிரதேச சபையின் தவிசாளர், கல்விமான்கள், மதத் தலைவர்கள் என பலரும் நிகழ்வில் கலந்து சிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது. டவர் நாடக அரங்க பாடசாலை சமூகம் நாடகமும் அரங்க கலைகளுக்குமான உயர் டிப்ளோமா பாடநெறியை முடித்த மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தது. டவர் நாடக அரங்க பாடசாலை மூலம் நாடகமும் அரங்க கலைகளுக்குமான உயர் டிப்ளோமா பாடநெறியை முடித்த மாணவர்களுக்கு உயர் டிப்ளோமா சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்வு இன்று காலை யாழ்ப்பாணம் இந்திய கலாசார மத்திய நிலையத்தின் பிரதான மண்டபத்தில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், சிறப்பு விருந்தினர்களாக வடமாகாண ஆளுநர் நாவேத நாயக்கன், வடமாகாண பிரதம செயலாளர் இ. இளங்கோவன், வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் பேட்ரிக் ரஞ்சன், வாழ்நாள் பேராசிரியர் சண்முகதாசன், தெல்லிப்பளை தேவஸ்தான அறங்காவலர் சாதனை தமிழன் கலாநிதி ஆர். திருமுருகன், டவர் மண்டப பணிப்பாளர் நாயகம் DMS திசநாயக்க, டவர் மண்டப பிரதி பணிப்பாளர் சமூக சர்மா ஜெயபிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன்போது நாடகமும் அரங்க கலைகளுக்கான டிப்ளோமா பாடநெறியை முடித்த 2022-2023 கல்வியாண்டில் 44 மாணவர்களுக்கு உயர் டிப்ளோமா சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மேலும் 4 மாணவர்களுக்கு பல்கலைக்கழகத்தில் பட்டக்கல்வியை தொடர்வதற்கான சிறு உதவித்தொகை வழங்கி வைக்கப்பட்டது. நிகழ்வில் டவர் நாடக பாடசாலை ஆலோசனை குழு உறுப்பினர்கள், நாடக பாடநெறி விரிவுரையாளர்கள், டிப்ளோமாதாரர்கள், பெற்றோர்கள் மற்றும் நாடக பாடசாலை மாணவர் குழு உட்பட பலர் கலந்து கொண்டனர். இலங்கை தமிழர்களுடைய வரலாற்றிலே நாடகம் மிக பழமையானது. தமிழ் வேந்தர்களுடைய காலத்திலேயே இந்த மண்ணிலே நாடகத்துறை நிலை பெற்றிருந்திருக்கிறது. மிக பழமை வாய்ந்த வரலாற்று நாடாகிய பிரித்தானியாவிலே ஷேக்ஸ்பியருடைய வாழ்விடம் தொடக்கம், அவர் அரங்கேற்றிய மேடைகள் இருந்த இடங்கள் தொடக்கம் மிக கவனமாக பாதுகாத்து பல லட்சம் மக்கள் ஒரு நாளைக்கு சுற்றுலாவாக ஒவ்வொரு நாளும் சென்று பார்க்கிறார்கள். உலகமே நாடக மேடு என்று சொன்ன அந்த பெருங்கலைஞனுடைய அடையாளத்தை பிரித்தானியாவிலே எந்தளவு தூரம் பாதுகாக்கிறார்களோ அதே போலத்தான் உலக அரங்கிலே நாடக கலைஞர்களை ஒரு பெரும் சொத்தாக கருதி அவர்கள் எப்படி மேடையேற்றினார்கள், எப்படி உலகுக்கு நல்ல விடயங்களை ஒரு ஊடகமாக நாடகத்தை பயன்படுத்தினார்கள் என்று எல்லா மொழிகளை சார்ந்தவர்களும் நாடகத்துக்கு மதிப்பு கொடுக்கிறார்கள். அங்கீகாரம் பெற்று அது பல்கலைக்கழகங்களிலே உயர்நிலைக்கு வருகின்ற போது ஏனைய சமூகத்தில் இருக்கின்றவர்களுக்கும் இந்த வாய்ப்பு ஏற்படுத்துவதற்கு இந்த அற்புதமான காரியத்தை உருவாக்கி இருப்பது பாராட்டுக்குரியது. இந்த டவர் மண்டபத்தினுடைய நாடகத்துறை பணிப்பாளர் அவர்களுடைய முயற்சி வடக்கிலே இது இன்றைக்கு செழிப்பு பெற்று பாராட்டு பெறுகிறது. செய்திகள் தொடர்கின்றன. மட்டக்களப்பு செங்கலடியில் மறைந்த நடிகர் விஜயகாந்தின் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. மட்டக்களப்பு செங்கலடியில் மறைந்த சினிமா நடிகர் பத்மபூஷன் விஜயகாந்தின் முதலாம் வருட நினைவஞ்சலி நிகழ்வு இன்று இடம்பெற்றது. விஜயகாந்தின் நடிப்பாற்றல் மற்றும் குணாம்சங்கள் தொடர்பில் கருத்துரைகள் முன்வைக்கப்பட்டதோடு பொருளாதார ரீதியாக வலிதற்ற குடும்பங்களுக்கு உலருணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. யாழ்ப்பாணம் சங்கானை பகுதியில் மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சங்கானை பிரதேச செயலர் பிரிவிற்குட்பட்ட தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. சங்கானை பலநோக்கு கூட்டுறவு சங்க மண்டபத்தில் நிகழ்வு இடம்பெற்றது. மங்கள விளக்கு ஏற்றி 2 நிமிட அகவணக்கத்துடன் நிகழ்வு ஆரம்பமானது. தொடர்ந்து விருந்தினர்களின் உரைகள் இடம்பெற்றன. இதன்போது 30 மாணவர்களுக்கு பெறுமதிமிக்க கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. சங்கானை பலநோக்கு கூட்டுறவு சங்க தலைவர் ப. கேசவநாதனின் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், கூட்டுறவு அபிவிருத்தி உத்தியோகத்தர், சங்கானை பலநோக்கு கூட்டுறவு சங்க பணிப்பாளர்கள், முன்னைநாள் பணிப்பாளர்கள், பணியாளர்கள், மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கொழும்பில் அகற்றப்படும் குப்பைகள் அதிகரிப்பதாக மாநகர சபை தெரிவித்துள்ளது. பண்டிகை காலங்களில் கொழும்பு மாநகர சபைக்குள் அகற்றப்படும் குப்பைகள் அதிகரிப்பதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது. வழக்கமாக நாளாந்தம் 450 தொன்களாக சேகரிக்கப்படும் குப்பைகள் இந்த மாத இறுதிக்குள் 500 தொன்களாக உயரும் என எதிர்பார்க்கப்படுவதாக கொழும்பு மாநகர ஆணையாளர் பாலிதன் ஆணையக்காரர் விளக்கம் அளித்துள்ளார். கொழும்பில் நாளாந்த கழிவு உற்பத்தி சாதாரணமாக 420 தொடக்கம் 450 டன்கள் வரை காணப்படுகின்ற நிலையில் பண்டிகை காலத்தினால் கழிவு உற்பத்தியில்
சிறிதளவு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். இருப்பினும் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் கொழும்பிற்கு வருகை தருவதால் இந்த தொகை சுமார் 500 தொன்களாக இருக்கலாம் என்று தாங்கள் கணிக்கின்றோம் என அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை அதிகளவான உணவுப் பொருட்கள் வீசப்படுவதால் மக்கும் கழிவுகளின் அளவு அதிகரிப்பதற்கு வழிவகுத்துள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை பணிப்பாளர் அஜித் குணவர்தன தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு காத்தான்குடி மெத்தை பெரிய ஜும்மா பள்ளி வாயிலின் புனித ஜஹீஹுல் புகாரி ஹதீஸ் வாசிக்கும் நிகழ்வு இன்று ஆரம்பமானது. மட்டக்களப்பு காத்தான்குடி முஹைதீன் மெத்தை பெரிய ஜும்மா பள்ளி வாயிலில் 113வது வருடமாக புனித ஜஹீஹுல் புகாரி ஹதீஸ் வாசிக்கும் நிகழ்வு இன்று மாலை ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பள்ளிவாயலின் தலைவர் ரவுஃப் ஏ மஜீத் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பள்ளிவாயல் நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து ஒரு மாதத்திற்கு ஒரு நிகழ்வு இடம்பெற உள்ளது. ஒவ்வொரு நாளும் ஹதீஸ் வாசிக்கப்பட்டு ஆன்மீக உரைகள் இடம்பெற உள்ளன. திருகோணமலை விருகல் பாலத்தில் இடம்பெற்ற விபத்து சம்பவத்தில் 10 பேர் படுகாயமடைந்தனர். திருகோணமலை ஈச்சிலம்பட்டு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட விருகல் பாலத்தில் வேன் ஒன்றும் கார் ஒன்றும் மோதி விபத்திற்குள்ளானதில் 10 பேர் படுகாயமடைந்துள்ளனர். படுகாயமடைந்தவர்கள் ஈச்சிலம்பட்டு பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக மூதூர் தள வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். திருகோணமலையில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி 5 பேருடன் பயணித்த வேன் ஒன்றும் மட்டக்களப்பிலிருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த காரும் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளாகின. விபத்து சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஈச்சிலம்பட்டு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் மனுஷன் ஆணேக்காரவின் சகோதரர் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் மனுஷன் ஆணேக்காரவின் சகோதரரான திசர ஹிரோஷன ஆணேக்கார குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி பண மோசடி செய்த குற்றச்சாட்டின் பேரில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மனுஷன் ஆணேக்காரவின் சகோதரர் மொனராக்கலை விபில பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. லஞ்ச குற்றச்சாட்டில் கைதான முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சுலோச்சன ஹமகே விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். லஞ்சம் பெற்ற சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சுலோச்சன கமகே மற்றும் வர்த்தகர் ஆகியோர் எதிர்வரும் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இருவரையும் இன்று கொழும்பு மேலதிக நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்திய போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 9 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக மேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சுலோச்சன கமகே மற்றும் அதற்கு ஆதரவாக செய்யப்பட்ட வர்த்தகர் ஒருவரையும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நேற்று கைது செய்தனர். கோட்டை மாதிவில பிரதேசத்தில் நபர் ஒருவர் செய்த முறைப்பாட்டிற்கமைய புறக்கோட்டை பகுதியிலுள்ள கடையொன்றின் முன்பாக வைத்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். டொரிங்டன் அவென்யூ பகுதியில் முறைப்பாட்டாளரின் உறவினர் ஒருவருக்கு சொந்தமான காணியொன்றை நகர அபிவிருத்தி அதிகார சபை கையகப்படுத்தியதன் பின்னர் அதற்கான இழப்பீட்டுத் தொகையை உடனடியாக பெற்றுக்கொள்வதற்கு தேவையான ஆதரவை வழங்குவதாக கூறி சந்தேக நபர்கள் லஞ்சம் கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அம்பாறை பாண்டிருப்பில் விசாரணை மேற்கொள்ள சென்ற போலீஸ் அதிகாரியை தாக்கிய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அம்பாறை பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பாண்டிருப்பு திருவள்ளூர் வீதி பகுதியில் விசாரணை மேற்கொள்ள சென்ற போலீஸ் அதிகாரியை தாக்கிய 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாண்டிருப்பு திருவள்ளூர் வீதியில் இடம்பெற்ற முருகல் தொடர்பில் நேற்றைய தினம் விசாரணைகளை முன்னெடுக்க சென்ற போலீஸ் அதிகாரியை குழுவாக இணைந்து சிலர் தாக்கியுள்ளனர். தாக்குதலில் காயமடைந்த போலீஸ் அதிகாரி மருதமுனை பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் பெண் உட்பட 7 பேரை கைது செய்துள்ளனர். கடமைக்கு இடையூறு செய்தமை, சமாதானத்திற்கு குந்தகம் விளைவித்தமை, வன்முறையை தூண்டியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பிலான பூரண விசாரணைகளை கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் THDL புத்திக மேற்கொண்டுள்ளார். காலிக்கோட்டையின் பழைய நுழைவாயில் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. காலிக்கோட்டையின் பழைய நுழைவாயில் இன்று முதல் 31ஆம் தேதி வரை தற்காலிகமாக மூடப்படும் என தொல்பொருள் திணைக்களத்தின் தென் மாகாண பிராந்திய அலுவலகம் தெரிவித்துள்ளது. உலக பாரம்பரிய காலிக்கோட்டையின் பழைய கோட்டை வாயிலுக்கு அருகிலுள்ள தொல்பொருள் நினைவு சின்னம் சுற்றுச்சுவரில் ஒரு பாதுகாப்பு பணி காரணமாக தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் 31ஆம் தேதி வரை காலிக்கோட்டைக்குள் நுழைவதும் வெளியேறுவதும் புதிய கோட்டை வாயில்கள் ஊடாக மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.